வெல்கம் டு தமிழ் ஜா ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் மற்றும் ரயில்வே சம்மந்தப்பட்ட அனைத்து விதமான வேலைவாய்ப்பு பற்றிய தகவலையும் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இந்திய ரயில்வேலேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். கிட்டத்தட்ட 3090க்கு மேற்பட்ட போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் 10th எடுத்த மார்க் பேஸ் பண்ணி உங்களுக்கு போஸ்டிங் இருக்கும். ஸோ நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே போதுமானது. எந்த ஒரு எக்ஸாம்ஸும் இல்லாமல் ரயில்வேயில் வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் 11/1/2024 கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றின பல்வேறு தகவலை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜா ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா இவங்க கொடுத்துருக்கூடிய அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன் இது தான். ஸோ ஸ்கில் இந்தியா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் செல் நார்த்தன் ரயில்வேலேருந்து கொடுத்துருக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதில் பார்த்திங்கன்னா 3093 வேக்கண்ட் டோட்டலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 11/1/2024 கொடுத்துருக்காங்க. தென் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் மெரிட் லிஸ்ட் பொறுத்த வரைக்கும் 12/2/2024. ஸோ இந்த டேட்டில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மெரிட் லிஸ்ட் யார் யார் செலக்டட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இதில் என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இதற்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 50% ஆஃப் மார்க்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலே போதுமானது. அதே மாதிரி நீங்கள் ஐடிஐ முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ஸோ 10th + ஐடிஐ இதை பேஸ் பண்ணி உங்களுடைய மார்க் பேஸ் பண்ணி இருக்கும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிடேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் SC ST பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. BC MBC அதாவது OBC கேண்டிடேட் 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு 24 இயர்ஸ் ப்ளஸ் 27 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். BC MBC உங்களுக்கு பார்த்திங்கன்னா 100 rupees ப்ராசஸிங் அப்ளிகேஷன் ஃபீஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு மோட் ஆஃப் செலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுடைய எல்லாமே பேஸ்ட் ஆன் உங்களுக்கு டெஸ்ட்டெல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ அதையும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒன்லி உங்களுடைய அதாவது உங்களுடைய மார்க் பேஸ் பண்ணி உங்களுக்கு போஸ்டிங் இருக்கும் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. கால்குலேஷன் ஆஃப் மார்க் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு டிசபிள்டு கேண்டிடேட்டுக்கு என்னென்ன அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. தென் ஜென்ரலாக இவங்க கொடுத்துருக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே தெளிவாக படித்து பார்த்துக்கோங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஆன்லைனில் போயிட்டு என்கேஜ்மெண்ட் ஆஃப் ஆக்ட் அப்ரெண்டிஸ்ஷிப் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸோ இதில் போயிட்டு நீங்கள் கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு உங்களோட ஃபாதர் நேம், கம்யூனிட்டி, உங்களோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, டேட் ஆஃப் பர்த் இதெல்லாமே கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுடைய தம்பு, அதே மாதிரி ஃபோட்டோ, சிக்னேச்சர் எல்லாமே உங்களுடைய இமேஜ் எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நீங்கள் போயிட்டு ஆன்லைன்லேயே நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் ஆன்லைனில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் போயிட்டு அப்ளை பண்ணுறதுக்கு இவங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெப்சைட்டும் கொடுத்துருக்காங்க. www.rrcnr.org இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. தென் இதில் பார்த்திங்கன்னா என்னென்ன வேக்கண்ட் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக இவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா அதாவது OBC MBC அதே மாதிரி ஜென்ரல் கேண்டிடேட் எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட 92 வேக்கண்ட்டு. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் ஷாப் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 11 வேக்கண்ட்டு, டோட்டலாக 43 வேக்கண்ட் இதில். அதே மாதிரி கேரேஜ் ஒர்க் ஷாப்பில் ஒரு 374 வேக்கண்ட்டு, அதே மாதிரி 333 வேக்கண்ட்டு ரோலிங் ஸ்டாக் ஒர்க் ஷாப்பில், அதே மாதிரி 225 வேக்கண்ட்டு ஒர்க் ஷாப்பில். ஸோ இது மாதிரி தனித்தனியாக வேக்கண்ட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. 420 வேக்கண்ட்டு பார்த்திங்கன்னா JUTW ஒர்க் ஷாப்பில் மட்டும் தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி பார்த்திங்கன்னா பிரிட்ஜ் ஒர்க் ஷாப்பில் பொறுத்த வரைக்கும் ஒரு 65 வேக்கண்ட். ஸோ இது மாதிரி தனித்தனியாக 143 வேக்கண்ட்டு. ஸோ அதே மாதிரி தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி உங்களுக்கு என்னென்ன வேக்கண்ட் இருக்குது, எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. இதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போயிட்டு பார்த்துக்குங்க. இது மாதிரி அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜா ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ் அதாவது வீட்டிலிருந்தே வேலை செய்ய ஒரு அருமையான வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. முன்னணி நிறுவனத்தில் பார்த்திங்க அப்படின்னா வேலை செய்ய நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க, அதாவது மாணவர்களாக இருக்கிறீங்க, அல்லது பார்த்திங்கன்னா இல்லத்தரசிகளாக இருக்கீங்க, அல்லது வேலை தேடுபவராக இருக்கீங்க, அல்லது குறைந்த ஊதியத்தில் வேலை செய்பவராக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீட்டிலிருந்தே வேலை செய்ய ஒரு பார்ட் டைம் ஜாப் தான் இது.
இந்த பார்ட் டைம் ஜாப் மூலமாகவே மாதம் வந்து 30,000 வரைக்கும் வந்து உங்களால் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும், அதாவது கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து தமிழ் வந்து தெரிந்திருந்தாலே வந்து போதுமானது. வேலை வந்து கண்டிப்பாக இவங்க கொடுப்பாங்க. ஸோ இந்த வேலை என்ன வேலை, எப்படி வந்து வேலை செய்யணும் அப்படிங்கிறத பற்றின உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா லிங்க் கொடுத்துருக்கேன். மாவட்ட வாரியாக வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த மாவட்டமாக இருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்து அந்த லிங்க்கை வந்து நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னாலே போதுமானது. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த குரூப்பில் நீங்கள் போயிடுவீங்க. அவங்க வந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன ஒர்க்கு அப்படிங்கிறத பற்றின தகவல் எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க. அல்லது நீங்கள் வந்து கேரளாவாக இருக்கீங்க, அல்லது கர்நாடகாவில் இருக்கீங்க, ஆந்திராவில் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கும் வந்து தனித்தனியான லிங்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் போயிட்டு அந்த லிங்க்குள்ளே வந்து போங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.